anutech.in ஐடி வேலை வாங்க துடிக்கும் இளைஞர்களே, இது உங்களுக்கான இணையதளம். 6 மாதம் லைவ் ப்ராஜெக்ட்ஸில் உங்களை உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் வேலை வாங்குற வரைக்கும் பக்கா கைடன்ஸாக வந்து இவங்க இருக்காங்க. 2016 பாஸ்ட் அவுட் நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு அப்படி ஐடி வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங்க்கு பே பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்டாக வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். அந்த கேரண்டி தர்றாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ ஐடி வேலை வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட் இல்லாட்டி நம்பரை கூப்பிடுங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. கடுகு இந்த படம் பார்க்குறப்போ வந்து இடையில ஒரு 15 நிமிஷத்துக்கு ஞாபகம் வந்துச்சு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படி இப்படின்ட்டு. அதுதான் வந்து இந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு படம். பெரிய ஆர்ப்பாட்டமே இல்லாமல் பெரிய அப்படியே பயங்கரமாக புஷ் எல்லாம் பண்ணாமல் அழகாக கண்டென்ட்டை நம்பி வந்திருக்கிற ஒரு படம். என்னடா உள்ள படத்தில் இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் என்னென்னா, விஜய் மில்டன் அந்த தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த களம் அப்படிங்கிறது. விஜய் மில்டனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 10 என்றதுக்குள்ள களம் கிடையாது, இதுதான் அவரது களம் அப்படிங்கிறது திருப்பி ஒரு தாட் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. கோலி சோடாவில் வந்து எப்படி வந்து மக்கள் வந்து அந்த படத்தை தத்தெடுத்து கொண்டாடினாங்களோ அதே விஷயம் வந்து இங்கேயும் நிகழ்கிறது வந்து நான் பார்த்தேன். ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு சீனு பார்த்துட்டு இருக்கிற டக்குன்னு எதாச்சியாக திரும்பினா பார்த்தா ஒரு 4 வயசு குழந்தை ஒன்று இப்படி கண்ணீரை தொடச்சிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க, அவங்களும் வந்து கண்ணீர் தொடச்சிட்டு இருந்தாங்க. ரைட் சைடில் ஒரு பையன் உட்காந்துருந்தார், அவரும் அழுதுட்டு இருந்தாங்க. இதை விட வந்து ஒரு படத்திற்கான வெற்றி பத்திரம் அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து தரணும் அவசியம் இல்லை. அவ்வளவு தூரம் வந்து ஒரு சாதாரணனை வந்து இந்த படம் உலுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து செம. ஒரு சாதாரணன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் வெடிச்சு எழுந்தான்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் கதை. அந்த சாதாரணனுக்கு வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே போனான்னா அவனுக்கு ஒரு பவர் வரும். ஓகே, நாமளும் வந்து கேட்போம், சில விஷயங்கள்லாம் வந்து நிமிர்ந்து நிற்போம் அப்படின்னு இருக்கும். ஒரு நல்ல பவரில் இருக்கிறவங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் பதவிக்கும் பணத்திற்கும் ஏதோ ஒன்றுக்கு வந்து தங்களுடைய மனசாட்சியை விற்று பிழைக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா சரி இனி விற்க வேண்டாம், இனி கொஞ்சம் மாற்றிட்டு கொஞ்சம் நல்லது செய்வோம் அப்படின்னு வந்து தோணும். இந்த சிஸ்டத்தையே வந்து எப்படின்னா நேரடியாக கேள்வி கேட்காம ஆனாலும் கேள்வி கேட்டு நகர்ந்திருக்கிறார் விஜய் மில்டன். அதற்கான பலன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு சின்ன ஒரு இம்பேக்டாவது இந்த படம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் வந்து செம்ம சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ராஜகுமாரன் 2013 நான் ஒன்று சொன்னேன், அவரோட ஒரு படம் திருமதி சம்திங். அந்த படம் ஐயோ இந்த படத்துக்கு போகிறதா அப்படின்ட்டு இப்போ ட்வீட் போட்டிருக்கேன், யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணாங்க. அந்த படத்துக்கு போகிறதா, ஏன்ப்பா நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்ட்டு. இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து செருப்படுத்து டப்புன்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு ராஜகுமாரன். ஏன்னா அவரோட நடிப்பை அவருடைய டைரக்ஷனை வந்து லைட்டாக கிண்டல் நல்லாவே கிண்டல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அது எல்லாத்தையும் வந்து ஒரே ஜிப்பு போட்டு அடைச்சிட்டு இதுதான்டா நான் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கார் ராஜகுமாரன். தன்னுடைய வந்து மறுபிறவி எடுத்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடுகு அப்படிங்கிற ஒரு படம் போதும், அதில் அவர் பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் போதும். அதில் வந்து அப்படியே வீரியமாக வந்து ஒரு சண்டை இட்டுட்டு வந்து அப்படி புலி மாதிரி ஒரு இடத்துல ஏறி அப்படி நிற்பார். அந்த 2-3 ஷாட் போதும். அவருக்கு வந்து இனி அவருடைய கேரர் அப்படிங்கிறது ஒரு நடிகராக எங்கே போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது. எவ்வளோ விசிலுங்க, எவ்வளோ அப்ரிஷியேஷன். நான் அடிக்கடி வந்து அந்த நம்ம குரு சோமசுந்தரம் ஜோக்கர் அவருடைய சாயலை பார்த்தேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸலன்ஸு வந்து அவ்வளவு தூரம் இறங்கி அந்த கேரக்டராகவே வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து சும்மா வாயில் சொல்லிடுவோம். ஆனால் உண்மையாலுமே இந்த கேரக்டரை வந்து வாழ்ந்திருக்கிற ராஜகுமாரன். ஹேட்ஸ் ஆஃப் சார். இந்த மாதிரி உங்களுடைய இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் வந்து சவுக்கடி கொடுத்ததுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதே மாதிரி அனிருத் அப்படின்ட்டு ஒரு சின்ன கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர் ஒருத்தர் வராரு. அவருடைய நடிப்பும் சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் ஒரு நல்ல மெச்சூர்ட் ரோல்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாதுங்க. பரத் வந்து இதில் வந்து நம்பியாக வராரு. எனக்கு தெரிஞ்சு காதலுக்கு அப்புறம் பரத்தை வந்து பரத்தா நம்ம கரெக்டாக அந்த கேரக்டராக பார்த்த படம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கடுகுதா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா பாக்ஸராக வராரு. ஒரு ரெலண்ட்லெஸ் ரோல், அப்படியே சும்மா அப்படியே காற்று மாதிரி போயிட்டே இருப்பார். பார்க்குறக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்குமே பார்த்தீங்கன்னா சும்மா பிளெயினான ஷேட்லாம் கிடையாது. அவருக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 ஷேடு கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர் அப்படிங்கிறது. அதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி வெளில வரும்போது ரொம்ப மெச்சூரான ஒரு ஆக்டராக வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் பரத். அதாவது இவ்வளவு தூரம் சினிமாவில் கிட்டத்தட்ட 15 வருஷம் நினைக்கிறேன் காதல் ரிலீஸ் ஆகி விடாமல் வந்து உழைச்சி நல்ல படங்களை தேர்வு செய்து வெற்றி கொடியை வந்து எட்டியிருக்கிற பரத்துக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய படங்கள் இனி வந்து ஃபியூச்சரில் நீங்கள் செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசை. விஜய் மில்டன் டைரக்டராக அப்படின்னு பார்க்குறப்ப வந்து எந்தெந்த இடத்துல சூப்பராக இருக்குன்னா, ஐ மீன் சினிமட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர்னா அந்த ஏரியா காட்டிருக்கு, அந்த கடலோரம் இருக்கிற அந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த காற்று அந்த விசுவிசுப்பெல்லாம் இருக்குல்ல, அது நம்ம நெஞ்சில் குடியேற அளவுக்கு வந்து அவருடைய சினிமட்டோகிராஃபி இருக்கிறதான்னு வந்து சும்மா உண்மையாலுமே வந்து ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் என்னென்னா டெக்னிக்கல் சைடு வந்து டைலாக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி டப்பிங்கில் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய இடத்துல விட்டாங்க போல்.
அது பண்ணங்காட்டிக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சிங்க் ஆகுது அவங்க பேசுகிறதுக்கும் இதுக்கும். ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பெருசாக கவனிக்கல அப்படிங்கிறதான் வந்து உண்மை. பட் இந்த ஒரு விஷயம் இவ்வளோ ஒரு நல்ல படத்திற்கு இதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் செமையாக இருந்திருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பட் அது ஒரு பெரிய குறையாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. மொத்தத்தில் இந்த கடுகை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, கொடுத்த பணத்துக்கு ஒர்த்து ஒரு மெசேஜை நம்ம நெஞ்சுக்குள்ளே சுமந்துட்டு கண்டிப்பாக ஒரு குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்குறப்போ எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற படம் தான் இந்த கடுகு. ஸோ அதுக்காண்டி வந்து நீங்கள் தைரியமாக போய் உட்காந்து காலரை தூக்கிட்டு நான் கடுகு பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுதான் இந்த கடுகு. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5க்கு 4 மார்க்குகள் தரலாம். ஏன்னா இதுதான் சொசைட்டிக்கு தேவை. இன்றைக்கி இருக்கிற சொசைட்டிக்கு இந்த மாதிரி படங்கள் தேவை. ஏன்னா மாற்றத்திற்கான வித்து இந்த படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த படத்திற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போயிட்டு வந்து cinebi.in இல்லாட்டி அவங்களோட ஆண்ட்ராய்டு iOS ஆப்பில் போயிட்டு வந்து நீங்களும் வந்து ரேட் பண்ணலாம். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். விமர்சனம் பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்த கமெண்ட்டுகளை வந்து தெரிவிங்க. வீடியோ வந்து நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.